விவசாயிகளுடைய வருமானம், விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டிற்கான திட்டங்களை பற்றியெல்லாம் திருச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். விவசாயம் பற்றியெல்லாம் பேசுவதற்கு பிரதமர் மோடிக்கு தார்மீக உரிமை இருக்கிறதா என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் கேட்கிறது. தேர்தல் வந்துவிட்டால் பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது டன் கணக்கில் பாசம் வந்துவிடும். தேர்தல் வந்தால் பாசம் வந்துவிடும். அதில் பாசம் கொட்டும். அதை திருச்சி கூட்டத்தில் விவசாய பாசத்தை அவர் கொஞ்சம் ஓவராகவே காண்பித்திருக்கின்றார். வறண்ட தானியமான கேப்பையில் நெய் வடிவது சாத்தியமில்லை. கேட்கிறவன் கேணியனாக இருந்தால் கேப்பையில் நெய் வடியுது என்று சொல்கிற மாதிரி பொய் பிரச்சாரங்களை எல்லாம் முன்னெடுப்பதில் பிரதமர் மோடியை மிஞ்சுவதற்கு இன்றைக்கு இந்த உலகத்திலேயே வேறு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய பிரதமர் மோடி மிஞ்சி இருக்கின்றார். அதாவது அவர் விவசாயிகளுக்காக என்ன செய்திருக்கிறார்? அவருடைய ஆட்சியிலே 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்த ஆதாரபட்ச விலை வேண்டுமென்று, அந்த விலையை உறுதி செய்ய வேண்டுமென்று போராடிய விவசாயிகள் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தியது தான் டெல்லி அரசு, மோடி அரசு. இன்னும் சொல்லப்போனால் இந்திய வரலாற்றிலேயே மிக நீண்ட நாட்கள் ஒரு போராட்டம், விவசாயிகளுடைய போராட்டம் நடந்தது. அது டெல்லி எல்லையை சுற்றி யாருமே வர முடியாத அளவுக்கு விவசாயிகள் போராடினார்கள் என்று சொன்னால், அந்த விவசாயிகளுடைய நீண்ட நாளைய போராட்டத்துக்கு காரணமாக இருந்தது மோடி அரசு தான். கடுமையான மழை, வெப்பம், கடும் பனி, இவற்றுக்கு இடையிலே போலீஸினுடைய கட்டுப்பாடுகள், தடியடி, கண்ணீர் புகை குண்டு வீச்சு என எத்தனை அக்கிரமங்களை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்த மோடி தான் திருச்சியில் கபட வேடம் போட்டு விவசாயிகளுடைய நண்பனாக நடித்திருக்கிறார். வேளாண்மை சட்டத்துக்கு எதிராக போராடிய கடுங்குளிர் தற்கொலை விபத்தால் 700க்கு மேற்பட்ட விவசாயிகள் அவர்களை கொன்றுவிட்டு இன்றைக்கு விவசாயம் பற்றியெல்லாம் பாடம் எடுக்க மோடிக்கு வெட்கமாக இல்லையா? 700 பேருக்கு மேல் அதில் இறந்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்தில். உத்தரப்பிரதேசம் லக்கிம்பூரிலே ஊர்வலம் சென்ற விவசாயிகள் மீது பாஜகவின் அதிகார வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் காரை ஏற்றி 4 அப்பாவிகளை படுகொலை செய்தார்கள். அவர்கள் இன்றைக்கு காருண்யம் பேசுகிறார்கள். பிரதமர் மோடி இப்படி என்றால் அவருடைய பரம அடிமையான பொய்ப்பாடி பழனிசாமி 3 வேளாண் சட்டங்களையும் ஆதரித்ததோடு இல்லாமல் சேலம் சென்னை பசுமை வழிச்சாலையை எதிர்த்து போராடிய விவசாயிகளின் மீது அடக்குமுறையை ஏவிவிட்டவர் தான் அவர். அவரும் விவசாயிகளுடைய தோழன், நான் விவசாயி என்று சொல்லிக் கொள்பவர். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய 11 ஆண்டு கால ஆட்சியிலே சுமார் 1.5 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொண்டு அந்த தரவுகளை மறைத்து மோடி அரசு அதற்கு வெவ்வேறு காரணங்களை சொல்லுகிறதே தவிர, விவசாயிகள் அன்றைக்கு அவர்கள் தற்கொலை செய்ய அவர்களுக்கு விவசாய ஆதாரம் இல்லாததான் காரணம் என்பதை மறைத்து வெவ்வேறு தரவுகளை தந்திருக்கிறது. அதைத்தான் கடந்த 5 ஆண்டு காலத்துக்கு முன்னர் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே மாதிரியான பொய்யான தரவுகளைத்தான் தந்தார். மதுரையிலே விவசாயத்தை அழிக்க காரணமாக இருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கின்ற அந்த பணி, அது பாராளுமன்றத்திலே கனிமவள சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட நேரத்திலே மாநிலங்களவையிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தது. அது ஆதரவு கொடுத்து மதுரை விவசாயிகளுக்கு துரோகம் செய்த அரசு தான் அன்றைய அதிமுக அரசு. இன்றைக்கு விவசாயிகளை பற்றி பேசுகிற எடப்பாடி பழனிசாமி டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு மக்களவையினுடைய மேலவையிலே, ராஜ்யசபாவிலே ஆதரித்து ஓட்டு போட்டவர். ஆனால் டங்ஸ்டன் சுரங்கம் வராமல் போராட்டம் மூலமாக தடுத்து நிறுத்தியவர், சட்ட போராட்டத்தின் மூலமாக தடுத்து நிறுத்தியவர்
மதுரை விவசாயிகளை காப்பாற்றியவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதமர் இதோடு சேர்த்து தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிற பிரதமர் அமைச்சர் அவங்க ஆட்சி செய்கிற மாநிலங்களிலே பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குது, குற்றங்கள் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, அது எவ்வளவு மறைக்கப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டை பற்றி சொன்னால் பரவாயில்லை. தமிழ்நாட்டிலே நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம். உடனடியாக நீங்கள் காவல் நிலையத்துக்கு செல்லுங்கள், புகார் தெரிவியுங்கள் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த குற்றச்சாட்டுகளை பதிவு செய்கிறோம். ஆனால் அங்கே தான் போனால் அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அதனால் பல பேர் போய் அங்கே குற்றச்சாட்டு எஃப்ஐஆர் கொடுக்கறதுக்கே பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு அங்கே பாதுகாப்பு மக்களுக்கு கிடையாது. இங்கே மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்ற காரணத்தால் புகார்கள் கொடுக்கப்படுகின்றன. இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் குறைவு என்பதற்கு எடுத்துக்காட்டு 42% பெண்கள் இன்றைக்கு இந்தியாவிலே வேலைக்கு செல்வதும் 52% மேற்பட்ட பெண்கள் இன்றைக்கு உயர்கல்வி படிப்பதும் தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்பதற்கு எடுத்துக்காட்டு. சார் நாங்கள் என்டிஏ கூட்டணி இன்னும் அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டேன். ஒன்றுமே தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஒன்றுமே செய்ய முடியாது என்பதால் தான் எங்களுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கின்ற தேர்தல். டெல்லினா பார்லிமெண்ட்டுக்கு தேர்தல் அல்ல, தமிழ்நாட்டிலே தமிழன் இன்றைக்கு ஆட்சிக்கு வர வேண்டும், தமிழ்நாடு ஆட்சிக்கு வர வேண்டுமா அல்லது டெல்லியினுடைய ரிமோட் கண்ட்ரோலுக்கு போக வேண்டுமா என்பதற்கான தேர்தல். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் டெல்லியினுடைய ரிமோட் கண்ட்ரோலை தமிழ்நாட்டிலே அனுமதிக்க மாட்டார்கள். தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் ஆட்சியை 2ஐ தொடர்வதற்கு இன்றைக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த முறை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதாவது மக்கள்கிட்ட போய் கரப்ஷனை பற்றி அவங்க என்ன சொன்னாலும் மக்கள் நம்ப தயாராக இல்லை. கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே தான் வெளிப்படையாக கரப்ஷன் இருந்தது. கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் என்று 3 சீக்களை நாங்கள் முன்வைத்து போராட்டமே நடத்தினோம். இன்றைக்கு கரப்ஷன் வெளிப்படையாக எந்த விதமான இதுவும் கிடையாது. ஒளிவு மறைவாக இருந்தாலும் எங்களுடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டார். அதுதான் தமிழ்நாட்டில் கரப்ஷனை ஒழிக்க முடியும். அதை அடக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. குற்றச்சம்பவங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் திமுக அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்றத இப்போ எதிர்கட்சி சொல்லக்கூடிய ஒரு பெரும் விமர்சனமாக இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டம், மதுராந்தகம், தூத்துக்குடி இப்போ எல்லா இடத்துலையுமே பெண் குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை சம்பவம் இந்த ஒரு 4 நாட்கள் நடந்திருக்கு. அதுக்காகத்தாங்க நான் சொல்கிறேன், மக்களிடம் விழிப்புணர்வை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதனால நீங்கள் தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்கிறோம். உங்களுக்கு பாதுகாப்பு தர்றோம்னு சொல்கிறோம். புகார் கொடுக்குறவங்களுக்கு இங்கே பாதுகாப்பு தரப்படுகிறது. ஆனால் அங்கே புகார் கொடுத்தா புகார் கொடுத்தவங்க மேலே தான் கேஸ் போடுறா. தப்பு சென்றவங்க தப்பிக்க விட்டுறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் எப்படி பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சோ அதை போல தான். எனவே தான் நாங்கள் சொல்லுகிறோம், இங்கே மக்கள் தைரியமாக புகார் கொடுப்பதால் குற்றச்சாட்டுகளுடைய எண்ணிக்கை அங்கே பதிவு செய்யப்படுகிறது. அது தவிர இங்கே சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இருப்பதைப் போல சிறப்பாக வேறு எந்த மாநிலத்துக்குள்ள நீங்கள் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க, எல்லாரும் போகிறதுன்னா நாங்கள் அரசு சார்பிலேயே ஏற்பாடு செய்து தருகிறோம். போய் பார்த்து விட்டு வாருங்கள். இந்தியாவிலேயே சிறந்த அமைதியான மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டான மாநிலம் தமிழ்நாடு. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு.